கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 1:8. 1 John 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்திலையும் சரி, இப்போ சமகாலத்திலையும் சரி, என்ன பாவங்கிறது ஒன்று இல்லை. எப்படி இந்த கள்ள ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க, பாவங்கிறதே இல்லை. அங்கேயும் இதே தான் சொன்னாங்க, பாவங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, யோவான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒருத்தன் பாவம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுகிறான், சத்தியம் அவனுக்குள்ளே இல்லை. ஏன்னா சத்திய வசனம் என்ன சொல்லுது, அவன் மனுஷன் பாவமானவன் மனுஷன். ஏன்னா கர்த்தர் படைக்கும்போது சரியாக தான் படைத்தார். ஆனால் ஆதாம் மூலமாக முதலாம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆதாமுடைய மீறுதல்னால நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் மாறணும். இதை ரோமர் 5வது அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய படைப்பு எப்படி இருந்தது? பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். பிரசங்கி 7:20. ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் படைக்கும்போது கர்த்தர் செம்மையாக தான் படைத்தார். அதே நீதிமொழிகள் அதே பிரசங்கி 7:29, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அப்போ என்ன? ஒரு பாவம் செய்யாமல் நீ என்ன நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. அதனால தான் ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம். என்ன? எல்லாரும் பாவம் செய்தபடி. அதே மாதிரி ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எப்படி? ஒருத்தன் கூட கிடையாது. அப்போ என்னன்னா, இங்கே நீதிமான் இல்லை, எல்லாம் பாவமானவங்கள். பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னொரு இதில் பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தர் கேள்வி கேட்குறது. நீங்கள் மத்தேயு 19வது அதிகாரத்தில் 16லேருந்து 22 வரை உள்ள வசனங்களில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஐயா, நான் நித்திய வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான கேள்வி கேட்குறாரு. அது சரியான ஆள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ண தவறிட்டார்? தான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ளவும் இல்லை, அதை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை சொல்கிறாரு. இந்த கற்பனைகள் எல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே நான் கடைப்பிடித்து வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன? பாவம் என்கிற உணர்வே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மக்கள். அதுதான், அதாவது சுயநீதியை தேடிக்கொண்டு தேவனுடைய நீதியை வெறுத்து பாவத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள். அப்போ இன்றைக்கும் இந்த பொய்யான காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்திலேருந்து நம்ம எப்படி என்னதை எடுத்துக்கொள்வது? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நம்ம இந்த வசனத்தை கேட்குற நம்ம பாவிங்கிறத உணர்றோமா? நிறைய பேர் எப்படின்னா, முதலாக கர்த்தர்ட்ட வரும்போது பாவங்கிறத உணர்வாங்க. ஆனால் அதற்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நாங்கள்லாம் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அது உண்மை. ஆனால் நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் வாசிக்க நம்முடைய உள்ளான மனிதனில் நமக்கு ஒரு துக்கம் உண்டாகிறதா? உள்ளான மனிதனில் நாம் இந்த பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்துக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியம் உண்டாகிறதா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்த பாதையை வாழ தொடங்கிவிட்டேன். ஆனால் அதற்கு பின்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாவங்கள், எனக்குள்ளே வரக்கூடிய கோபங்கள், என்னிடம் வரக்கூடிய மன்னிக்க முடியாத தன்மை, என்னால் அன்பு செலுத்த முடியாத தன்மை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லேருந்தும் நான் விடுபடுவதற்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போய் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவரை தேடிக்கொண்டு அந்த பரிசுத்த பாதையில் வாழக்கூடிய மகனாக இருக்கிறேனா? இதை தியாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க? சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது நான் பரிசுத்தமாகுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன? ஒரு ஆன்கோயிங் ரெப்பண்டன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்புதல், வேத வசனத்தை வாசிக்கும்போது
தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நான் எப்படி மாற வேண்டும், நான் எந்தெந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும், எந்தெந்த காரியங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தமாகுதல் என்பது எனக்கு உண்டாகி கொண்டே இருக்க வேண்டுமென்றால் எனக்கு பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா எனக்குள்ள சத்தியம் இராது. அப்போ சத்தியம் என்ற வேத வசனத்தை நான் உள்ள விட விட அது என்ன பரிசுத்த பாதையில் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை சேர்க்குதா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பாவம் என்பதை உணரும்போது உம்மிடத்தில் வந்து உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு புதிய பாதையை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனம் திரும்பி உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.